சொல்லுங்க பாப்போம். கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? உஸ்தாத் சொல்லுங்க. கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? உஸ்தாத் உஸ்தாத் ஓதுறது ஒரு வசனத்தை எப்படி நம்ம திக்காம ஓதுறது அப்படின்னு பார்த்தோம் உஸ்தாத். கடைசியா பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். இது அவசரமா ரிவ்யூ பண்ணுங்க. இதுல போட்டிக்கிற ஒவ்வொன்றை பத்தி விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். வசனத்துல இறுதியில என்னத்தை பத்தி படிச்சுக்கிறீங்க? நீட்டு தொடர்பா என்ன படிச்சுக்கிறீங்க? வசனம் ஒன்றை திக்காம ஓதுறதுன்னு என்னத்தை படிச்சுக்கிறீங்க? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். உஸ்தாத் வசனம் ஒன்றை நம்ம திக்காம ஓதுனா அது கண் பார்க்கணும் உஸ்தாத், வாய் ஓதணும் உஸ்தாத். இதுல கண்ணும் வாயும் ரெண்டும் ஒண்ணு, ஒண்ணு முந்தக்கூடாது உஸ்தாத். ரெண்டும் கண் பார்க்கணும், பின்னாடியே வாய் ஓதணும் உஸ்தாத். அடுத்து உஸ்தாத் நீட்டிதழ் என்பதற்கு அரபியில மத்து உஸ்தாத். ம்ஹும். ஆஹ் சொல்லுங்க. உஸ்தாத் நீட்டி ஓதுறதுக்கு ஆஹ், இப்போ ஒவ்வொருத்தரும் இயல்பான குரல்ல ஓதி பழகணும் உஸ்தாத். அப்புறம் நீட்டுறது என்ன பிரிப்போம்? உஸ்தாத் நீட்டுறதுங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கலாம்? உஸ்தாத் 3 வகையா உஸ்தாத். எழுத்துக்கள், உச்சரிப்பு, ராகம், சட்டம் பிழை உஸ்தாத். பிழை 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 பிழை. நீட்டுதல் மத்து என்றது எத்தனை? மூணா பிரிச்சு நாலா பிரிச்சு அப்படியா? 4 உஸ்தாத். 4 உஸ்தாத். பிழை. 3 உஸ்தாத். மூணா? மூணு மேதலாம். ஆமா உஸ்தாத். உஸ்தாத் ரெண்டா பிரிக்கலாம் உஸ்தாத். எதெல்லாம்? உஸ்தாத் அலிஃப், வாவ், யா. ஆஹ் இது ஒரு இது உஸ்தாத். அப்புறம் ஆ, ம- ரெண்டு வகைன்னு சொன்னீங்க. அப்ப ரெண்டுல நீங்க மூணு சொன்னீங்களே, அலிஃப் யா வாவுண்டா, அதுல மூணு இருக்குதே. என்ன ரெண்டு? உஸ்தாத் இதுல ஒண்ணு உஸ்தாத். அப்புறம் இன்னும் பெரிய மத், நீட்டுதல் மத். அப்புறம் என்ன நீட்டுதல் மத்து விளங்குது இல்ல. நான் மத்து எத்தனையா பிரிக்கலாம்? ரெண்டு தானே பிரிக்கலாம். ஆமாங்க உஸ்தாத். ரெண்டு பேரும் என்ன? இங்கனைக்கு என்ன வரும், இங்க என்ன வரும், அதாச்சும் சரி. என்ன என்ன வரும்? அது பூரா அடுத்தது போகலாம். இது ரெண்டும் பேர் தெரியும் என்னன்னு சொல்லி. மறந்துட்டா? உஸ்தாத் அது மறந்துட்டான்னு கேட்டப்ப. உஸ்தாத் உஸ்தாத் அதனுடைய எழுத்துக்கள் உஸ்தாத் அலிஃப், அது யா, வாவ். அடுத்த சொல்லுங்க. ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள். அடுத்தது என்ன?
ஃபத்ஹ மத் கெசர் மத் பெல 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 பெல. தலைப்புகள் பாடம் ஞாபகம் வச்சுக்கணுமே. தலைப்புகள் எல்லாம் சொல்லல. இப்ப நீங்க சுகைபு செல்லாம் பேசலுமா? நீங்க அப்துல்லான்னு நினைச்சு பேசினா எப்படி இருக்கும்? ஆஹ் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னத்துக்கு கீழே வருதுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. சரிங்க உஸ்தாத். ரெண்டு பேரும் சொல்லணும். இப்ப மத்தியினுடைய ரெண்டு வகையிலும் என்ன? ஒன்று மத்தியினுடைய எழுத்துக்கள். எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் எது? என்ன எழுத்துக்கள் இது? உஸ்தாத் அலிஃப் வாவ் யா உஸ்தாத். அலீப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். அது வெரி குட். வாவ். மத்தியினுடைய எழுத்துக்கள் போல அடுத்த பகுதி என்ன? ஒன்று மத்தியினுடைய எழுத்து. அடுத்து என்ன? மத்தின் அடையாளம் உஸ்தாத். வெரி குட். இப்பதான் வருது. இப்பதான் வருது மத்தியினுடைய அடையாளம். அடையாளங்கள். அதுல இதெல்லாம் வருது. சொல்லுங்க பாப்போம். உஸ்தாத் அலிஃப் ஃபத்ஹ மத் லம்மத் லம்மு மத். அலிஃபா? அங்க அலிஃப் என்ன வருது? திருப்பி அலிஃப் சொல்றீங்க பிள்ளையே. என்ன இது? உஸ்தாத் ஃபத்ஹ மத் கெசர் மத் லம்மு மத். இப்ப அலிஃப்னு சொன்னீங்க. அதுங்க உஸ்தாத் ஃபத்ஹ மத்துக்கு அப்படி சொல்லிட்டு. அதான் மத்தியா. ஓகே, வேற என்ன படிச்சிருக்கீங்க? மத்தியில நீட்டுதல் என்றது கீழே வேற என்ன வந்து படிச்சீங்க பாப்போம். உஸ்தாத் உஸ்தாத் நம்ம உஸ்தாத் நம்ம நீட்டி ஓதுனா அதுக்கு வந்து ராகம் என்பது முக்கியம் உஸ்தாத். அது ஒவ்வொருத்தரோட இயல்பான குரல்ல இருந்து வருது வெரி குட். உஸ்தாத். வெரி குட். உஸ்தாத் அப்புறம் உஸ்தாத் அப்புறம் நீட்டுதல் இல்லாம ராகமும் வராது உஸ்தாத். அது சாத்தியம் இல்லை உஸ்தாத். வெரி குட். அதெல்லாம் சரி. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்ப வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல நீட்டுதல் சம்பந்தமா படிச்சிருக்கீங்களா? வசனத்துல உஸ்தாத் நிறுத்துற இடத்துல, நிப்பாட்டுற இடத்துல மத்து சம்பந்தமாக படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் உஸ்தாத். உஸ்தாத் வசனத்துல நிறுத்தி ஓதும் இடத்துல சுக்குன் செய்யணும் உஸ்தாத். அதற்கு முன்னாடி மத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று எழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து சுக்குன் வச்சு அதை நிப்பாட்டணும் உஸ்தாத். அதுக்கு முன்னாடி உள்ள மத்த நம்ம வந்து 4 அளவு 4, 5, 6 அளவுக்கு நம்ம வந்து 2, 3 செகண்ட் நீட்டுறது வேண்டும் உஸ்தாத். பாடமே வச்சீங்களா அழி வச்சீங்களா? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பார்த்து வாசிக்கிறீங்க அப்படியா? இல்லை உஸ்தாத். மாஷா அல்லாஹ். படிச்சு வச்சுக்கிறீங்க அப்படியா? ஆமாம் உஸ்தாத். இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயங்கள் ஞாபகம் நிக்குது. நாங்க இப்ப ஓதுறதுக்கு போறோம். அதுல சில விஷயங்கள் வார நேரம் இந்த கேள்வி நாங்க என்ன செய்வோம்? திருப்பி நாங்க பார்த்துக்கொள்வோம். அந்த வகையில முதலாவது சாப்டர் நாங்க வாரம் உங்களுடைய 13 சாப்டர் இருக்குது. வசன ரீதியாக நாங்க ஓதி பழகுற என்ற சாப்டர்ல மொத்தம் 13 சாப்டர் இருக்குது. அதுல முதலாவது சாப்டர் அலிஃப் ஐனோடு தொடர்பான பாடம். சரியா? சரி உஸ்தாத். அலிஃபினுடைய உச்சரிப்புல முக்கியமான விஷயம் எப்படி வரணும் என்றால், நீங்க இப்ப எனக்கு ஓதி காட்டணும். அது வந்து அலிஃபை எப்படி உச்சரிக்கணும் என்கிறத நீங்க கவனம் பார்த்துக்கோங்க. முதலாவது அலிஃபை நீங்க உங்களோட என்ன பிரச்சனை? சுகைப் உஸ்தாத் என்ன கேட்கலையா? என்ன பிரச்சனை? இல்லைங்க உஸ்தாத். முதலாவது விஷயம் என்னென்றால், உங்களோட நாக்கை நீங்க அசைக்கப்படாது. நாவை உயர்த்தக்கூடாது. நாவை ஈக்கிற போல இருந்து கொண்டேதான் இருக்கணும். அதோட சவுண்ட நீங்க உச்சரிக்கணும். முதலாவது பாயிண்ட். சரிங்க உஸ்தாத். ரெண்டாவது விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம்,
தொண்டையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தானே, அந்த இடத்துல தான் ஆண்டு உச்சரிக்க கூடாது. தொண்டையினுடைய சரிங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் அலிஃபை நாங்க உச்சரிக்கணும், தேர்ட் சவுண்ட்ல உச்சரிக்கணும். மூணாவது, சரிங்க உஸ்தாத். சப்தம் கீழ் நோக்கி போகணும், சரியா போகணும். அ அ அ என்று கீழுக்கு போகணும். சரிங்க உஸ்தாத். சரியா? நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அலிஃபுக்கு முன்னால ஒரு சொல் எழுத்து ஏதாவது வருந்தானே, அந்த வார எழுத்தோட அலிஃபை பேத்திட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஓதக்கூடாது. முன்னால இருந்து வார எழுத்துல இருந்து மிக மிக தெளிவாகத்தான் என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். முன்னாடி ஜாயின் பண்ணிடப்படாது. சரி. சரி, இந்த வசத்தை மட்டும் போதுங்க பாப்போம். என்னத்தை ஓது முடியும் பாப்போம். وأما السائل فلا تنحر. ஆண்டு போக கூடாது, அம்ம ஆண்டு வரக்கூடாது. இப்பதான் நீ சொன்னி, நான் எப்படி வரணும் மாலி, எப்படி வரணும் பண்ணேன். وأما السائل فلا وأما سائل எத்தனை செகண்ட் நியூட்டன் அதையும் பாருங்க. ஒத்திக்கா கையில எத்தனை செகண்ட் நியூட்டன். وأما السائل فلا تنحر. கேட்ட கேள்வி கூட வரல. ஓதுங்க ஓதுங்கன்னு சொன்னேன் அப்படியா? இல்லை உஸ்தாத். என்ன சொன்னா? உஸ்தாத், எத்தனை செகண்ட் கேட்டீங்க உஸ்தாத்? எத்தனை செகண்ட், எதுல எத்தனை செகண்ட் கேட்டேன்? உஸ்தாத் 2 இல்லைன்னா 3 செகண்ட் நீட்டுங்க. எங்க 2 அல்லது 3 செகண்ட், எங்க நீட்டுறது, எதை நீட்டுறது? உஸ்தாத் என்னங்க உஸ்தாத் கேட்டு? 2 அல்லது 3 செகண்ட் எதை நீட்டணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, கேள்வி தெரியாம விட சொல்லக்கூடாது. உஸ்தாத் மத்த நீட்டணும் உஸ்தாத். என்ன மத்த, எதுக்கு எந்த எழுத்துக்கு மத்து வந்திக்குது? உஸ்தாத் எந்த எழுத்துக்கு மத்து வந்திக்குது? அல்லது மத்து எதுக்கு? உஸ்தாத் மீனுக்கு வந்திருக்கு உஸ்தாத். மீனுக்கு வந்திக்கு அப்படியா? வெரி குட். பாத்தீங்களா, படிச்ச விஷயத்த அப்படிங்க பேல விட்டீங்க. இது மீமுக்கு மேல வைக்கிற மத்தேனா என்ன சவுண்ட காணும் அப்படியா? அப்ப நியூட்டன் அம்மா நியூட்டன் மீம் நியூட்டன் அப்படியா? இல்லைங்க உஸ்தாத். என்ன விஷயம், என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன, என்ன கேட்டேன் சொல்லுங்க பாபு. கவனமா கிளாஸ்ல கேட்கிற உஸ்தாத் உஸ்தாத் இந்த ஓதிட்டு போறதுக்கு ஓதிட்டு போற ஓடுற ஸ்டைலு கிளாஸுக்கு வரப்படாது. எப்படி? ஓதிட்டு போறதுக்கு மட்டும் கிளாஸுக்கு வரப்படாது. அதுக்கு நீங்க கிளாஸுக்கு வர தேவையில்லை. அதுக்கு நீங்க வீட்டுல இருந்து கண்ணை மூடிக்கிட்டு ஓதலாம். கிளாஸ்ல வந்தா ஓதுறதுங்கிறது ஒரு பகுதி தான், அதுல படிக்கிற விஷயம் என்கிறது நிறைய இருக்குது. ஆகவே நீங்க என்ன செய்யணும், கேட்கிற கேள்விகளை கண்ணும் கருத்துமா மிக கவனமா கேட்டுக்கிறணும். எந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, என்ன கேள்வி வருது, எப்படியெல்லாம் கேள்வி வருதுங்கிறத கவனமா கேட்டுக்கிறணும். விளங்குதா சொல்றது? சரிங்க உஸ்தாத். இப்ப நீங்க இந்த வசனத்தை வச்சு ஓதுனது நிறைய பிழை அளிக்குது. இந்த வசனத்துல நீங்க ஓதுனது நிறைய பிழை அளிக்குது. என்ன பிழைங்கிறத இன்ஷால்லா தேடி கொண்டு வரணும் அடுத்த பாடத்துக்கு. அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணும், ரெக்கார்டை கேளுங்கோ. இதுக்கு முன்னால நீங்க படிச்சுக்கிறீங்களே, மத்த பத்தி படிச்சுக்கிறீங்க, வசனத்துல இறுதியா நிப்பாற்ற ஒழுங்கை பத்தி படிச்சுக்கிறீங்க, வசனம் உண்ட திக்காம ஓதுறதை பத்தி படிச்சுக்கிறீங்க. இப்ப இன்றைய பாடத்தோட அலிஃபினுடைய உச்சரிப்பை எப்படி உச்சரிக்கணும்ங்கிறது படிச்சுக்கிறீங்க. இந்த நாளையும் பயன்படுத்தி இந்த 2 வசனத்தையும் அடுத்த கிளாஸ் சரியா ஓதி பழகிட்டு வரணும்.
2 வசனத்தையும் அடுத்த பாடத்துக்கு சரியா ஓதி பழகிட்டு வரணும். நான் இதுல உங்களுக்கு ஹோம்ஒர்க் அனுப்ப மாட்டேன். நீங்க என்ன செய்யணும், உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டுதான் நீங்க பழகிட்டு வரணும் எப்படி ஓதுறது. சரிங்க உஸ்தாத்.